الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب استحباب تكثير المصلين على الجنازة وجعل صفوفهم ثلاثة فأكثر. وعن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم ما من ميت يصلي عليه أمة من المسلمين يبلغون 100 كلهم يشفعون له إلا شفعوا في رواه مسلم. பிணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 156 தலைப்பு. ஜனாசா தொழுகையில் அதிகம் பேர் கலந்து கொள்வதும் தங்களின் தொழுகை வரிசைகளை 3ஆக அதைவிட அதிகமாக ஆக்கிக் கொள்வதும் விருப்பத்தக்கது. அதில் முதல் ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, இறந்த ஒருவனுடைய ஜனாசா தொழுகையில் முஸ்லிம்களில் 100 பேர் கலந்து கொண்டு 100 பேர் கொண்ட ஒரு கூட்டம் தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்கு துஆ செய்து பரிந்துரை செய்தால் அவர் விஷயமாக அவர்களின் பரிந்துரை ஏற்கப்படாமல் இருப்பது இல்லை. இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அதே போல இன்னொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது 40 பெயர்களை பற்றி சொல்லப்பட்டது. அதுவும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை நான் செவிப்படுத்தினேன். அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மரணித்து அவரின் ஜனாசா தொழுகையில் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காத 40 பெயர்கள் கலந்து கொண்டால் அவரின் விஷயத்தில் அவர்கள் செய்யும் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை. இதுவும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. இங்கு கணிச்சுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, 3 ஹதீஸுகள் இந்த தலைப்பில் இருக்கு. 2 ஹதீஸுகள் நாம் பார்த்தோம். இதில் முழுமையாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஜனாசா தொழுகையில் அதிகமான நபர்கள் கலந்து கொள்வது என்பது விருப்பமானது, விருப்பத்தக்கதாக இருக்கின்றது. ஆகையால் தான் ஜனாசாவுடைய தொழுகையில் எங்கேயாவது நடக்கும் பொழுது அங்கு சென்று கலந்து கொண்டு அவருக்காக பாவ மன்னிப்பு, அவருக்காக மஃபிரத்துக்காக நம்ம துஆ செய்வது, இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. இங்கு முதல் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் 100 பேர்கள் அவருக்காக பரிந்துரை செய்தால், அதே போல இன்னொரு ஹதீஸில் 40 பெயர்கள் என்று சொல்லப்பட்டது. 2வது ஹதீஸில் 40 பெயர்கள், 40 நபர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்தாத நிலையில் இருந்தவர்கள், அவருடைய முழுமையான வாழ்க்கையில் தௌஹீது நிலையாக இருந்தவர்கள், அவருடைய வாழ்க்கையில் ஷிர்க் என்ற நிலையை ஏற்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடன் அவருக்காக பாவமன்னிப்பு அல்லது சிபாரிசு செய்தார் என்றால் அல்லாஹு தஆலா அவருடைய அந்த அவர்களுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஹதீஸில் முதல் விஷயம், ஒரு முஸ்லிம் அவன் தன்னுடைய தொடர்பு வைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. இந்த உலகத்தில் நல்ல தோழர்கள் இருந்தால், நல்ல சிநேகிதர்கள் இருந்தால், நல்ல தோழமை இருந்தது என்றால் அது இந்த உலகத்தில் நமக்கு ஹைராக இருக்கும், மறுமைக்கும் நமக்கு ஹைராக இருக்கும். உலகத்தில் நம் நன்மையான விஷயங்களை செய்யும் பொழுது அல்லது செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஊக்குவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹை நினைவுபடுத்தக்கூடிய விஷயத்தில் அவன் நமக்கு உதவி புரிவான். பாவம் அல்லது தவறு செய்ய நாம் முயற்சிக்கும் பொழுது நம்மை அங்கு சுட்டி காண்பிப்பான். இது ஒரு நல்ல ஒரு தோழன், நல்ல ஒரு தோழமையின் அடையாளமாக இருக்கின்றது. அதே போல நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக அவன் துஆ செய்யக்கூடிய தகுதியுடையவனாக இருப்பான். நம்முடைய உறவுகள், நம்முடைய மற்ற தொடர்புகளை பார்க்கும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய தொடர்புகளாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இங்கு பாருங்க, 40 பேர் தௌஹீதில் நிலையாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இணை ஷிர்க் என்பதே ஏற்படவில்லை என்று இருக்கும் பொழுது அவர்களுடைய தோழமை எப்படி கிடைச்சிரும்? அவருடன் இருந்தால் தானே அங்கு தேடி வந்து அவருக்காக துஆ செய்வாங்க. அப்ப அவருடைய தொடர்பு யாருடன் இருக்க வேண்டும்? நல்லோர்களுடன் இருக்க வேண்டும். அல்லாஹை நினைவு கூட்டக்கூடியவர்களும் அவர்கள் உட்காருவது, அமர்வது என்ற அனைத்து விஷயங்களை ஆக்கினார் என்றால் அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? அந்த தாக்கம் ஏற்படும். ஏன்னா மனிதன் என்பவன் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸை, தன்னுடைய இருக்கக்கூடிய விஷயத்தை, அந்த தாக்கத்தை மக்கள் மீது ஏற்படுத்துவான்.
இல்லை அதற்குரிய அவனுக்கு சக்தியோ அல்லது ஆற்றல் இல்லை என்றால், தன்னிடம் எந்த ஒரு சிறப்பும் இல்லை என்றால், மக்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தில் அவன் அந்த தாக்கத்தை பெற்றுக்கொள்வான். இது ரெண்டு தான் ஒரு மனிதனுடைய நிலை. அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை நாம மக்களுக்காக கொடுப்பதற்கு முயற்சி செய்யும். இல்லை என்றால் நல்லோர்களுடன் நாம் இருந்தோம் என்றால், நாம் சில நேரத்தில் பலவீனமாக இருந்தாலும் ஒரு ஈமானுடைய அடிப்படையிலோ அல்லது சில மற்ற விஷயங்கள்ல நம்முடைய உள்ளத்தில் அல்லது நம்முடைய வாழ்க்கை சில பலவீனம் இருந்தாலும், இந்த நல்லோர்களுடைய கூட்டத்திலே அமர்வதும் பேசுவதும் என்று இருந்தால், அந்த கூட்டமே அந்த அவையை நமக்கு என்ன செய்யும்? தவறான அல்லது மற்ற சிறிய பாவங்கள் மற்ற பாவங்கள் செய்வதில் இருந்து நம்மை தடுக்கும். ஆக இந்த 100 பேர் கலந்து கொள்வதோ அல்லது அதே போல குறிப்பாக 40 பேர் கலந்து கொள்வது என்பது எப்படிப்பட்டவர்கள்? யாருடைய துவா அவர்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அவர்கள் மற்றவர்களுக்கு துவா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். வரக்கூடியவன் வட்டியை வாங்கிட்டு வந்து நிற்கிறான், வரக்கூடியவன் நௌதுபில்லா மின் தாலிக் எல்லா பாவங்களையும் செய்து விட்டு வரான், அவனுக்கே அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் அவன் மையத்திற்காக செய்யக்கூடிய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, மனிதனுடைய எவ்வளவு அவலை நிலையாக இருக்கட்டும், எவ்வளவு சிரமமான நிலை இருக்கட்டும், அவனுடைய உணவு, அவனுடைய குடிபானம், அவனுடைய உடுத்தக்கூடிய அவனுடைய வாழ்க்கை ஹராமான நிலையில் வாழ்ந்தான் என்றால், அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது வந்து ஜனாசாவில் நின்று வெறும் தொழுகையை தொழுகின்றார்களே, அவருடைய துவாவே ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் அவர் மற்றவருக்கு செய்யக்கூடிய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்போ நம்முடைய தொடர்பு யாருடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம தான் முடிவெடுக்கணும். அதே போல துவா செய்யக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். தொழுகையாளி என்பது தொழுகையை பேணக்கூடியவராக இருப்பார். அவர் தொழுகையை பேணக்கூடிய. நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் பெயருக்கு முஸ்லிமாக இருந்து தொழுகை என்ற பள்ளிவாசலுக்கு வருவதே கிடையாது. தகப்பன் மௌத்தானாலும் சரி, அவர் வெளியே நிற்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அல்லது அவருக்கு தொழக்கூடிய விஷயமே தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மகன் அது ஒரு சுமையாக தான் அந்த தகப்பனுக்கு ஆகும். அப்படிப்பட்ட கணவன் அந்த மனைவிக்கு பெரிய ஒரு சிரமமாக தான் ஆகும். இப்படிப்பட்டு இருக்கும் பொழுது வளரக்கூடிய குழந்தை அவன் மூலமாக எப்படி இருக்கும்? ஆக இந்த ஹதீஸில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, குறிப்பாக ஜனாசாவுடைய அந்த மக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. மூன்றாவது ஹதீஸ் திருமிஸில் வரக்கூடிய மற்றும் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸு, சில உலமாக்கள் இது ஹசன் தரத்தில் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் சஹியானது பார்க்கும் பொழுது இது ஒரு சஹாபியுடைய ஒரு கூற்றாக இருக்கின்றது. அவர்கள் இந்த விஷயத்தை செய்வார்கள், ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று தெரியப்படுத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு மாலிக் இப்னு ஹுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் தொழுகை வைக்கும் ஜனாஸா தொழுகை அந்த நிறைவேற்றக்கூடிய நிலையத்தில் மக்களை பார்த்து என்ன செய்வார்கள்? அங்கு மக்கள் குறைவாக இருந்தார், மக்கள் குறைவாக வந்தார்கள் என்றால் என்ன செய்வார்கள்? 3 சஃப்புகளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். மக்கள் குறைவாக வந்தால் 3 சஃப்புகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறினார்கள். மன் ஸல்ல அலைஹி ஸலாஸத்து ஸுஃபூஃபின் ஃபகத் அவ்ஜப, யாரோ உடைய ஜனாசாவுடைய தொழுகையில் 3 சஃப்புகள் இருக்கின்றதோ அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அது அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த ஹதீஸு சில பலவீனமான ஹதீஸ் இருந்தாலும் ஒரு மௌகூஃபான ஒரு நிலையில் இங்கு இருக்கின்றது. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்வது நிறைய மக்கள் இருப்பதற்காக முயற்சி செய்யும். அதனால எந்த பள்ளி வாசலில் ஜனாசா தொழுகை தொழப்படுகின்றதோ அந்த இமாமுக்கு என்ன தேவை என்றால், கொஞ்சம் தாமதமாக வந்தவர்களுக்காக காத்து கொண்டு அவர் ஜனாதா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சில இடத்தில் பார்க்குறோம், வெகு தூரத்திலிருந்து துளைவிலிருந்து வர்றாங்க, அவருக்கு 1 அல்லது 2 ரக்காத்து பரதான தொழுகை மஸ்பூக்கு, அவர் தாமதமாயிடுறது. அதை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அதையும் என்ன பொறுக்காம என்ன செய்யறாங்க? உடனே ஜனாதா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நிற்கிறார். வந்த காரணம் அந்த மையத்திற்காக துஆ செய்வதற்காக அவர் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றார் என்றால், அந்த இமாம் இந்த விஷயத்தை நினைவு கொண்டு இந்த மையத்திற்காக எந்த அளவு
பெரிய கூட்டம் சேருமோ அந்த அளவு ஒரு ஹைராக இருக்கும் என்று கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ கொஞ்சம் நேரத்தை விட்டு என்றால் தொழுகையாளி தன்னுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றி விடுவார். பிறகு ஜனாசாவுடைய தொழுகையிலும் அவர் கலந்து கொள்வார். இது ஒரு அந்த மையத்தினுடைய நலனை கருதிய வண்ணமாக அந்த இமாமும் செய்ய வேண்டும். இல்லை நாம் பார்க்கிறோம், தொழுது முடிஞ்சவனே சில நேரத்தில் அசருடைய தொழுகையில நேர வந்து ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி யார் தொழுதுந்தாலும் சரி இல்லாலும் சரி என்ற நிலை சில மஸ்ஜிதுகளில் இது ஏற்படுகின்றது. ஆக குறிப்பாக அந்த சலஃபு சாலிஹீனுடைய காலத்திலும் அவர்கள் சத்தியத்தில் இருக்கின்றார்களா அசத்தியத்தில் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை பிரித்து காண்பிப்பதற்காக அவருடைய ஜனாசாவுடைய நாளை தான் நினைவு கொள்வார்கள். அசத்தியம் என்ற நிலை இருக்கும் பொழுது விவாதம் ஏற்படக்கூடிய நிலையில் அறிஞர்கள் மற்ற அந்த நேரத்தில் யார் சத்தியத்தில் இருக்கின்றார் என்று எந்த நாள் தெரியல, யௌமுல் ஜனாசா, அந்த ஜனாசாவுடைய நாள் தான் தெரியும் மக்களுடைய நிலை என்ன எப்படி இருக்கின்றது. அப்போ எந்த மக்களுடைய ஜனாசாவில் பெரிய அளவுக்கு கூட்டம் சேருகின்றதோ அது ஒரு ஹைர் உடைய விஷயமாக கருதப்படுகின்ற அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஆக இந்த நம்முடைய தோழமை ஹைரான நன்மையான மக்களிடம் நம்ம சேரும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் நமக்கு உலகத்திலும் நமக்கு நன்மை ஏற்படுத்துவார்கள். நம்முடைய மௌத்துக்கு பிறகும் நம்மை வந்து அவர்கள் மறக்க மாட்டார்கள். அதே போல இப்படிப்பட்ட தோழமை மறுமையில் அவர்கள் உண்மையான ஒரு தோழமையாக இருப்பார். இல்லை என்றால் இந்த உலகத்துடைய எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் என்ன, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைத்துமே எதிரிகள் தான். என்ன எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெஸ்டி என்று இருந்தாலும் சரி, அவன் மறுமையில் அவனுக்கு எதிரி தான். அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டார், அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅத் அதுவும் இல்லல் முத்தகீன். இறையச்சம் உள்ள தோழர்களை தவிர, சிநேகிதர் ஃப்ரெண்ட்ஸை தவிர அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் எனிமி தான் என்று அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றார். ஆக நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் நாம் யாருடைய தொடர்பு வைத்துக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவானாக. யாரெல்லாம் நோயப்பட்டு இருக்கின்றார்கள் அல்லாஹு தஆலா பூர்ண குணத்தை ஷிஃபாவை கொடுத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள்புரிவானாக. மௌத்தானவர்கள் வஃபாத்தானவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.